மக்களே வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். பார்த்தீங்கன்னா, பொதுவா நாங்கலாம் வந்து ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது நாங்க வந்து கேடட்டா இருக்கும்போது, ஆ எங்களோட சீனியர்ஸ் கிட்ட நாங்க ஏதாவது ஒரு டவுட்டு, இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டோம் அப்படின்னாக்கா, எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பதில் என்னன்னா, "ஃபைண்ட் அவுட் அண்ட் லெட் மீ நோ" அப்படின்னு சொல்லுவானுங்க. நான் கேடட்டா இருக்கும்போது, செகண்ட் ஆஃபீஸர்கிட்டயோ, இல்ல தேர்ட் ஆஃபீஸர்கிட்டயோ, சீஃப் ஆஃபீஸர்கிட்டயோ சீஃப் ஆஃபீஸர்கிட்ட கேட்டால் யூஸ்வலாக பதில் கிடச்சிரும். ஆனால் செகண்ட் ஆஃபீஸர் தேர்ட் ஆஃபீஸர்கிட்டயும் வந்து நாங்கள் கேட்டோம்னாக்க ஆஹ், அவங்க கொடுக்குற பதில் வந்து ஃபைண்ட் அவுட் அண்ட் லெட் மீ நோ அப்படின்னுவாங்க. அதை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். போய் படித்து என்ன ஏதுன்றது புரிஞ்சு அவங்களுக்கு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சார் இப்படி தானே அப்படின்னா ஆ அப்படின்வாங்க. கரெக்டாக இல்லைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எங்கள் சீனியர்ஸ் இருந்தாங்க. அது வந்து ஒரு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதத்துல ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இப்போ எங்களுக்கு வந்து என்னை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா என்னோட ஜூனியர்ஸ் யாரா இருந்தாலும் எந்த கேள்வியா இருந்தாலும் நான் வந்து அவங்கள பர்ஃபெக்டா ட்ரெயின் பண்ணுவேன். அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ அந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணேன். மோஸ்டா என்னன்னா அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு அவங்க கிட்டே அந்த பதில் இருக்கும். அவங்க கிட்ட இன்னும் ஒரு மேற்கொண்டு ஒரு 5 கேள்வி அதை சம்மந்தப்பட்டதே கேட்டு அவங்க வாயாலேயே நான் வந்து பதில வர வைப்பேன். அதுதான் வந்து நான் யூஸ்வலா பண்ணுவேன். அந்த மாதிரி தான் பண்ணேன். என்னன்னா அது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட கேடட் வந்து என்கிட்ட ஒரு 3-4 நாள் முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கேடட்டே வந்து ஒரு 20 நாள் 25 நாள் முன்னாடி ஒரு போன மாசம்னு வச்சுங்களேன். போன மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டாப்ல. சார் இது என்னது அது என்னது அப்படின்ட்டு கேட்டான். சரி நானும் அவங்ககிட்ட எந்த ரொம்ப அதிகமா கேள்வி கேட்காம அதுக்கு வந்து அப்படியே பதில வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ அதனால என்ன வந்து அவனுக்கு அது வந்து இன்னும் அது ஞாபகம் இருக்குதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி அவன் வந்து ஆல்ரெடி ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த கேள்வி என்னதுன்றத அவன்கிட்ட கேட்பேன். அந்த கேள்விய அவனே வந்து எப்படி வந்து பதில் குடுக்குறான், அவன வந்து எப்படி பதில் குடுக்க வைக்கிறேன், அவனே வந்து அந்த ஆன்ஸர எப்படி கண்டுபிடிக்க வைக்கிறேன்றது பாருங்க. இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணா, அதாவது செகண்ட் டைப். நம்பளே அவங்க கேட்டாங்க அப்படின்னோன நம்ம பதில் குடுக்கறதுக்கு, நம்ப அந்த பதில நீ எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ற சொல்லிக் குடுத்தாலே, அவங்களோட ஞாபகத்துல வந்து எப்பவுமே அது இருக்கும். ஸோ எங்களோட சீனியர்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு சூப்பரான விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைண்ட் அவுட் அண்ட் லெட் மீ நோ அப்படின்னு சொல்லுவானுங்க. அங்கே வந்து அடா போயா இது கண்டுபிடிக்கிறதுக்கு உக்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் கேட்காம போயிடுவோம். அவங்க வந்து அதை சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க ஜூனியர்ஸ் கற்றுக் கொடுக்கறது. ஆனால் நான் வந்து அதை ரொம்ப பர்சனலாக எடுத்து என்ன பண்ணுவேன்னா அது இந்த கேட்குற கேள்வியிலேயே அவங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 கேள்வி சேர்த்து கேட்கும்போது அதுக்கு ஆன்சருக்கு கொண்டு போற அளவுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். அப்போ அதுக்கு உண்டான ஆன்சர் அவங்களே சொல்லிருவாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் கேடட் கிட்ட அவன் என்கிட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேட்டான் ஒரு கேள்வி. அதுக்கு நான் அப்படி டக்குன்னு பதில் கொடுத்துருந்தேன். அந்த பதில் அவன்கிட்ட இருந்து மறுபடியும் வருதா அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ரெடி ஆயிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்து அவனுக்கு ஒரு குட்டி டாஸ்க் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காப்ல. ஸோ இப்போ வந்து அவன் வந்ததும் அந்த கேள்வியை தான் முதல்ல கேட்க போறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் குறைஞ்சதா இருக்குங்க. வெயிலே பார்க்கல. இன்னைக்கு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வெயில் வந்திருக்குங்க. அண்ட் ஸோ கேடட் கிட்ட போவோம். கேடட் கிட்ட கேள்வி கேட்போம். அஷ்தோஷ், ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின் மேன். லைக் லாஸ்ட் மந்த் na you asked me one question. Do you remember? What is stopping distance and what is transfer? Do you remember? I answered. You said, okay, okay, sir. Now tell me if you remember that or not. ஸோ மக்கள் இதுதான் வந்து விஷயம். நான் என்னன்னா அவனுக்கு அப்படியே ஸ்பூன் ஃபீட் பண்ணியிருந்தேன். அவன் கேட்கும்போது நான் அப்படியே சொன்னேன் இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன் ஃபீட் பண்ணேன்.
இதுக்கு பதிலா நான் என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா, போயிட்டு கண்டுபிடிச்சு பாரு, உனக்கு புரியலன்னா என்கிட்ட கேளு அப்படின்றத சொல்லியிருந்தானா, அவன் இத்தனை நேரத்துக்கு அதை கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பான். ஸோ இப்போ அவன் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கறதுக்காக வந்திருக்கான். ஸோ வாட் வேர் யூ சப்போஸ் டு ஆஸ்க் மீ? யூ செட் தட் யூ வாண்டட் டு ஆஸ்க் மீ சம் டவுட்னா, trial maneuver in radar. Okay, so for that I would say, like, okay, you do one thing. Radar, correct? It's an equipment. Okay, so if you want to find anything about an equipment, what are you going to do? Like, there is no one on board. Okay, you cannot ask to anyone, but you have all the, like, equipments, anything related to the equipments, you have everything. So what will you do? So read the manual and find out and let me know. ஸோ இதுதான் வந்து விஷயம். அவனுக்கு அந்த பதில் எங்கேருந்து கிடைக்கும்ன்றது தெரியும். அதை கரெக்டாக நம்ம டைரக்ட் மட்டும் பண்ணி விடணும். அவன் ஒரு காமன் சென்ஸை யூஸ் பண்ணிட்டான்னா தட் வில் பி, தட்ஸ் இட், அவ்வளோதான். இப்போ வந்து அவன் கிட்ட சொல்லியிருக்கிறேன், அவன் ட்ரையல் மேனுவரை பற்றி அவன் கண்டுபிடிச்சிட்டு நம்ம கிட்ட வந்துட்டு சொல்லுவான். ஸோ இந்த ட்ரையல் மேனுவர் கரெக்டா இல்லையா அப்படின்றது நான் அவனுக்கு சொல்லுவேன். ஸோ லெட் சி. அது மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களோட சீனியர்ஸ்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆஹ், உனக்கு கற்றுக் கொடுக்குறது கம்பெனி எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்கறது கிடையாது அப்படின்வாங்க. அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து நாலேஜ் அப்படின்றது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ஜூனியர்ஸ் கிட்டயோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ நம்ம ஷேர் பண்ணிக்கிறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டுக்கும் எக்கோ சிஸ்டம்க்கும் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நினைக்கிறது நான். மேபி தப்பாக இருக்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து நாலேஜை வந்து கொடுக்கறதுக்காகவே வந்து காசு வாங்குறாங்க. அது ஷேரிங் நாலேஜ் இஸ் லைக் அ சர்வீஸ். அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு காசு வாங்குறதுன்றது அவ்வளோ நல்லது இல்லைன்ட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ பார்ப்போம் கேரட் வந்து ரெடி ஆயிட்டானா இல்லையான்ட்டு. தம்பி ரெடி? ஓகே, ஷோ மீ. क्या है? What is trial maneuver? Okay, okay, okay. Mm-hmm. Mm-hmm. Okay, okay, okay. Mm-hmm. Okay. So you just ask me, sir, how to do trial mode, correct? Trial maneuver, how to do a trial maneuver, correct? But when like I told, just go refer the manual. So you not only got like you didn't have the restrictions to know how the trial maneuver is like activated. If you would have asked to me, I would have just shown you how it is activated. But what happened is, like, now you know exactly how it happens. Why, if let's say if it is in relative, what you will get. If it is in true, what you will get. You are explaining more to me more than a second also. So that is the reason why most of the time I tell, like when you ask a question, I put again like 5 or 10 questions to you, and you give the answer to me. I don't give any answers. So that is how it should work. Okay.